எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 8th 10th 12th டிகிரி டிப்ளமோ முடிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கொடுத்துருப்பேன் PDF ஃபைலில். ஸோ அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஸோ இது வந்து உங்கள் கையாலே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் வந்து எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன மார்க் ஷீட் வந்து வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதாவது வந்து 10th 12th இல்லை 8th ஸோ டிகிரியா என்ன டிப்ளமோவா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட குவாலிஃபிகேஷனு. ஸோ இதுக்குரிய மார்க் ஷீட் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை போட்டுருங்க. ஸோ பர்மனன்ட் அட்ரஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஸோ உங்களோட ஃபோன் நம்பர், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கா அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸ், உங்களோட டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சைன் போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 6 விதமான கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்கு, பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி, ஸோ இந்த மாதிரி வந்து டிகிரி முடிச்சிருவங்க தாராளமாக வந்து இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கு சேலரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 சேலரி பேர் மந்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து மல்டி ப்ரப்போசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ 8th 10th 12th எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் ரீட் அண்டு ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்து உங்களுக்கு சேலரியாக தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா இன் நர்சிங் வந்து படிச்சிருக்கணும். ஸோ படிச்சுன்னா உங்களுக்கு வந்து பேர் மந்த்துக்கு வந்து 15,000 வந்து உங்களுக்கு சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சர் வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிபார்ம் முடிச்சிருந்தா போதும் நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேர் டேக்கு வந்து 750 ரூபா வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 1 மந்த்துக்கு வந்து ஒரு 14,000 15 ரூபாய் கிட்ட வந்து உங்களுக்கு சேலரியா தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து சித்தால வந்து பாத்தீங்கன்னா 2 டாக்டர்ஸ் தேவைப்படுது. எஸ்எம்எஸ் படிச்சவங்க தாராளமா வந்து இதுல வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேர் மந்த்துக்கு வந்து 40,000 சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ் நீங்க அனுப்பணும். ஸோ கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க அனுப்பணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 10th இல்ல 12th மார்க் ஷீட் வந்து கட்டாயம் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து டிகிரி மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓட்டர் ஐடி இல்ல ஆதார் கார்டு எதனா ஒன்று நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு லாஸ்ட் தேதின்னு பாத்தீங்கன்னா 23/8/2024 மாலை 5 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஜாப் வந்து உபயோகமா இருக்கும். நன்றி, வணக்கம்.